ஹாய் டிஎன்பிசி ட்ரீமர்ஸ். நம்மளுக்கு டிஎன்பிசி குரூப் 4 சிலபஸ் சேஞ்ச் ஆனதுலேருந்தே நம்மளுக்கு தமிழில் மார்க் நிறைய ஸ்கோர் பண்ண முடியதில்ல. ஸோ போன வட்டம் பார்த்திங்கன்னா ஒரு 75+ மேலே எடுக்கிறது பெரிய போராட்டமாக இருந்தது. ஸோ அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ்லேருந்து நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்காண்டி அவுட் சோர்ஸில் கொஞ்சம் ஒரு 4-5 கொஷின்ஸாவது நம்மளாக அட்டன் பண்ணி, அதாவது கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்ச மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு 2-3 டாபிக் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதில் போர்ச்சுகீசி சொற்கள், இந்த கன்னட சொற்கள், வடமொழி சொற்கள், தெலுங்கு சொற்கள், இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒரு ஜஸ்ட்டு கொஞ்சம் இருக்கிறத ஃபுல்லாக நம்ம மெமரி பண்ணிட்டு மற்றதெல்லாம் ரேட் பண்ணி விட்டால் கூட ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடில் கண்டிப்பாக நம்ம ஒரு கொஷின் வந்து நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசிய சொற்கள் நல்ல தமிழ் எழுத வேண்டுமாங்கிற இந்த புக்கில் என்னென்ன இருக்குன்னா அலமாரி, கிராம்பு, சாவி, ஜன்னல், பரங்கிக்காய், பாதிரி. நம்ம படிக்கிறத விட இந்த வேர்டு வந்து போர்ச்சுகீசி சொற்கள் தான் அப்படிங்கிறத நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அலமாரிங்கிறது நம்மளுக்கு தமிழ்லேயும் நம்மளுக்கு தெரியும், ஜன்னல்ங்கிறது நம்ம தமிழ் நிறையவே நினச்சிட்ருப்போம். இதே மாதிரி தான் எல்லா இதுக்குமே கன்னட சொற்களுக்கும் பாருங்கன்னா அக்கடா, கோசரம், அக்கறை, அக்கறைங்கிறதெல்லாம் நம்ம தமிழ் வேர்டு தான் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அது வந்து இப்போ கன்னட சொற்கள். ஸோ அக்கறைக்கு தமிழில் என்னன்னு நம்ம பார்த்துக்கணும். ஸோ அப்போ இதில் ஒரு 3 பேஜ் இருக்குது. இந்த 3 பேஜில் உள்ளதாக கண்டிப்பாக எல்லாருமே ஒரு மெமரைஸ் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் படித்து வச்சதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா லாஸ்ட் டைம் நம்ம ரிவிஷன் பண்ணி கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு யூஸ் ஆகும் இது எல்லாமே. ஸோ போர்ச்சுகீஸ் சொற்கள் ஒரு 6 இருக்குது, கன்னட சொற்கள் ஒரு 3 இருக்குது, உருது சொற்கள் வந்து கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பாக ஒரு மார்க் ஸ்கோர் பண்ண வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப். இதோட பிடிஎஃப் வேணும் நம்ம டெலகிராம் சேனலில் இருக்குது, வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க.